வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் 2025-26 20% கூடுதலாக மாணவர் சேர்க்கை நடைபெறும். அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை 15% கூடுதலாக நடைபெறும் என்றும் அமைச்சர் கோவி செழியன் அறிவிப்பு. தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு துறைகளின் கீழ் செயல்படும் பள்ளி கல்லூரி விடுதிகள் இனி சமூக நீதி விடுதிகள் என அழைக்கப்படும். சுமார் 1,79,000 மாணவர்கள் விடுதிகளின் மூலம் பயன்பெற்று வருவதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். தமிழ்நாட்டில் சமூக நீதியை ஒட்டுமொத்தமாக படுகொலை செய்துவிட்டு அதற்கு பரிகாரம் தேடும் வகையில் சமூக நீதி என்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என்ற அன்புமணி சாடல். சமூக நீதி என்ற புனிதமான சொல்லை உங்களை போன்றோர் உச்சரித்து கொச்சைப்படுத்த வேண்டாம் என காட்டம். விளம்பரத்திற்காக செலவிடும் நிதியில் 1% கூட மாணவர் நலனுக்காக தமிழக அரசு செலவிடவில்லை. விடுதிகளுக்கான பெயர் மாற்றத்தினால் மாணவர்களுக்கு எந்த பயனும் இல்லை என்றும் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை விமர்சனம். (2026) தேர்தல் பரப்புரை பயணத்தின் ஒரு பகுதியாக விவசாயிகளுடன் எடப்பாடி பழனிசாமி கலந்துரையாடல். விவசாயிகள் நாள்தோறும் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் மற்றும் கோரிக்கைகள் குறித்து கேட்டறிந்தார். மணப்புரம் அஜித்குமார் கொலை வழக்கில் கட்ட பஞ்சாயத்து செய்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மனு. அஜித்குமார் குறித்த அனைத்து வழக்குகளுடன் சேர்த்து இந்த வழக்கையும் நாளை விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை அறிவிப்பு. (2021) தேர்தலில் நத்தம் விஸ்வநாதன் வெற்றி பெற்றதை எதிர்த்து திமுக வேட்பாளர் ஆண்டி அம்பலம் தொடர்ந்த வழக்கு. வழக்கை நிராகரிக்க கோரிய மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. அமைச்சர் கே.என். நேரு சகோதரர் ரவிச்சந்திரன் மீது சிபிஐ பதிவு செய்த வழக்கு நிபந்தனையுடன் ரத்து. மோசடி எதுவும் நடைபெறவில்லை என கூறி வழக்கை ரத்து செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். தமிழகத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்திற்கான விண்ணப்பம் மற்றும் தகவல் கையேடு வழங்கும் பணி தொடக்கம். 13 அரசு துறைகளை சார்ந்த 43 சேவைகளை பெறும் திட்டங்களுக்கான விண்ணப்பங்கள் வீடு வீடாக விநியோகம். தமிழகத்தில் பிஇ, பிடெக் உள்ளிட்ட பொறியியல் படிப்புகளுக்கான கலந்தாய்வு தொடக்கம். முதல் நாளான இன்று அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5 விழுக்காடு உள் ஒதுக்கீடு மற்றும் சிறப்பு பிரிவு மாணவர்கள் பங்கேற்பு. ஜூலை 9 மற்றும் 10 தேதிகளில் திருவாரூர் மாவட்டத்தில் கள ஆய்வு மேற்கொள்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுவதுடன் முடிவுற்ற பணிகளை மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கிறார். இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் புதிதாக கட்டப்பட்ட 729 புதிய வீடுகள் திறந்து வைப்பு. சென்னை தலைமை செயலகத்தில் இருந்து காணொலி மூலம் தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தமிழ்நாட்டின் 29 மாவட்டங்களில் பரந்த பரப்பில் அமைந்துள்ள 105 முகாம்களில் 19,662 குடும்பங்களைச் சேர்ந்த 57,118 இலங்கை தமிழர்கள் கடந்த 4 தசாப்தங்களாக வாழ்ந்து வருகின்றனர். இடம்பெயர்ந்து அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி கோவிலில் விமரிசையாக நடைபெற்ற குடமுழுக்கு. 16 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற கும்பாபிஷேகத்தில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம். தமிழில் வேத மந்திரங்கள் முழங்க சிறப்பாக நடைபெற்ற திருச்செந்தூர் முருகன் கோயில் குடமுழுக்கு.
ஓதுவார்களின் பாமாலை, திருப்புகழ் மற்றும் பன்னிரு திருமுறைகளுடன் கும்பாபிஷேக விழா கோலாகலம். குடமுழுக்கு விழாவின் ஒரு பகுதியாக ட்ரோன் மூலம் பக்தர்கள் மேல் தெளிக்கப்பட்ட புனித நீர். திரும்பிய பக்கமெல்லாம் மக்கள் தலைகளாக காணப்பட்ட திருச்செந்தூர் கடற்கரை. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி கோவிலின் உள் பிரகாரத்திற்குள் தடுப்புகளை கடந்து பக்தர்கள் நுழைய முயன்றதால் பரபரப்பு. தடுக்க முயன்ற போலீசார் மற்றும் கோயில் காவலாளிகளுடன் தள்ளுமுள்ளு. பெரம்பலூர் அடுத்த அருமருடல் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி பெண் கணினி பயிற்றுநருக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார். கைது செய்யப்பட்ட ஆசிரியரை விடுவிக்க வலியுறுத்தி மாணவ மாணவிகள் சாலை மறியல் போராட்டம். மதுரை திருப்பரங்குன்றத்தில் அரசு பேருந்துகளை சிறைப்பிடித்து பொதுமக்கள் போராட்டம். புங்கக்குளம் பெரியார் நிலையம் வரை 4 ஆண்டுகளாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள பேருந்து சேவையை மீண்டும் இயக்க கோரி முழக்கம். தென்காசியில் ஆமை வேகத்தில் நடைபெற்று வரும் மேம்பால பணிகளால் மாணவ மாணவிகள் பாதிப்பு. பணிகளை விரைந்து முடிக்க பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் உள்ளிட்டோர் வலியுறுத்தல். சாத்தான்குளம் அருகே தரிசு நிலத்தில் பற்றிய தீ மளமளவென அறுவடைக்கு தயாராக இருந்த நெல் வயலுக்கு பரவியதால் பரபரப்பு. 6 மணி நேரத்திற்கு மேலாக பற்றி எறிந்த தீயால் நெற்பயிர்கள் சேதம். பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் சர்வதேச நலன்களுக்கான சக்தியாக பிரிக்ஸ் அமைப்பு இருக்கிறது. ரியோ டி ஜெனிரோவில் நடைபெற்ற பிரிக்ஸ் மாநாட்டில் பிரதமர் மோடி பாராட்டு. பிரிக்ஸ் அமைப்பை ஆதரிக்கும் நாடுகளின் பொருட்களுக்கு கூடுதலாக 10% வரி விதிக்கப்படும். இந்தியா, பிரேசில், சீனா மற்றும் ரஷ்யாவின் கூட்டு அமைப்பு அமெரிக்காவுக்கு எதிரான ஒன்று என்றும் அதிபர் டிரம்ப் அறிவிப்பு. நமது இலக்குகளை அடைய உலக நாடுகளுடன் தோளோடு தோள் நின்று பணியாற்ற தயார். தெற்கத்திய நாடுகளின் எதிர்பார்ப்புகள் நிச்சயம் பூர்த்தி செய்யப்படும் என்றும் பிரதமர் மோடி திட்டவட்டம். தீவிரவாத அச்சுறுத்தல்களுக்கு எதிராக அனைத்து நாடுகளும் ஓரணியில் திரள வேண்டும். பயங்கரவாதிகளுக்கு எதிராக தடை விதிப்பில் எந்த தயக்கமும் இருக்கக்கூடாது என்றும் பிரிக்ஸ் மாநாட்டில் பிரதமர் மோடி வேண்டுகோள். பஹல்காம் தாக்குதலில் இந்தியாவுக்கு ஆதரவு அளித்த உலக நாடுகளுக்கு பிரதமர் மோடி நன்றி. தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்ட இந்தியாவையும் தீவிரவாதத்தை ஆதரிக்கும் பாகிஸ்தானையும் ஒரே தராசில் நிறுத்தி பார்க்க கூடாது என்றும் வேண்டுகோள். தொடர் துப்பாக்கிச்சூடு கொலைகளால் இந்தியாவின் குற்ற செயல்கள் மிகுந்த மாநிலமாக பீகார் மாறியுள்ளதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. வரப்போகும் சட்டப்பேரவை தேர்தல் பாஜக நிதிஷ்குமார் கூட்டணியை விரட்டும் தேர்தல் மட்டுமல்ல, பீகாரை காப்பாற்றப் போகும் தேர்தல் என்றும் எக்ஸ் தளத்தில் பதிவு. பீகார் மாநில வாக்காளர் பட்டியல் தீவிர சிறப்பு திருத்த பணிகளுக்கு எதிரான வழக்கு. தேர்தல் ஆணைய நடவடிக்கைக்கு எதிரான மனு மீது ஜூலை 10ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் விசாரணை.
இமாச்சல பிரதேசத்தில் கடும் நிலச்சரிவால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. மேக வெடிப்பு மற்றும் கனமழை காரணமாக வீடுகள் மற்றும் சாலை சேதம். உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத்தில் உள்ள தொழிற்பேட்டையில் திடீர் தீ விபத்து. அடுத்தடுத்த கடைகளுக்கும் வேகமாக பரவிய தீயை நீண்ட நேர போராட்டத்திற்கு இடையே கட்டுக்குள் கொண்டு வந்த வீரர்கள். அமர்நாத் பனிலிங்கத்தை வழிபட 8600 பக்தர்கள் பயணம். இதுவரை 70,000 பேர் வழிபட்ட நிலையில் பகவதி முகாமில் இருந்து பலத்த பாதுகாப்புடன் புறப்பட்ட பக்தர்கள். மகாராஷ்டிரா மாநிலம் நவி மும்பையில் உள்ள 4 சக்கர வாகன குடோனில் குண்டுவெடிப்பு. மளமளவென பற்றிய தீயில் 8க்கும் மேற்பட்ட கனரக வாகனங்கள் சேதம். அமெரிக்க அதிபர் டிரம்புடன் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு இன்று சந்திப்பு. ஹமாஸ் உடனான போர் நிறுத்தம் மற்றும் பிணைய கைதிகள் விடுவிப்பு குறித்து முக்கிய பேச்சுவார்த்தை.